நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்வில் 23 வருட ஏகத்துவ பிரச்சாரத்தின் இறுதி பேருரை ஒன்றை மக்காமா நகரில் நடத்துகிறார்கள். அதில் பல செய்திகளை நமக்கு எடுத்துரைத்தாலும் அதில் முக்கியமான ஒரு மனித இனத்துக்கு தேவையான செய்தி என்னவென்றால், யா அய்யுஹன் நாஸ், அலா அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹீத், உங்கள் இறைவன் ஒருவனே. உங்கள் இறைவன் ஒருவனேங்கிறதுல எல்லா சாப்டரும் முடிஞ்சு போச்சு. இன்ன ஆபாவுக்கும் வாஹீத், உங்கள் தந்தையும் ஒருவர். அடிச்சுக்கிறாதீங்க, உங்க தந்தை ஒரு ஜோடியில இருந்தா நீங்க அனைவரும் வந்திருக்கீங்க. அறிந்து கொள்ளுங்கள், அலா லஃபதுல் அரபியன் அலா அஜ்மஇன், அரபி மொழி அரபியர் இருக்கக்கூடியவர்கள் யாரை விடவும் உசந்தவர் அல்ல. வலாலி அஜ்மஇன் அலா அரபியன், அரபி மொழி பேசக்கூடியவர் அடுத்த மொழி பேசக்கூடியவரை விட உசந்தவர் கிடையாது என்று மொழியின் அடிப்படையில் பாகுபாடு காட்டி பிரிக்காதீர்கள். தன் மொழியில் ஒரு வேதத்தை இறக்கி மொழியில என்ன செய்ய விரும்பல, அரசியல் பேச விரும்பல. மொழியெல்லாம் ஒரு கருத்து, நான் இறுதி தூதரா வந்திருக்கிறதுனால இந்த மொழியில வேதம் அருளப்பட்டிருக்குது என்ற செய்தி அதுல இருக்குது. வலா அஹமரன், நிறத்தை பத்தி சொல்லுகிறார்கள். வலா அஹமர அல அஸ்வத, வலா அஸ்வத அல அஹமர, செவப்பன் எந்த கருப்பனுடவும் ஒசந்தவன் அல்ல, எந்த கருப்பவனும் செவப்பா இருக்கிறவனை விட தாழ்ந்தவன் அல்ல. நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டி இனவரியை ஏற்படுத்தி விடாதீர்கள். இனவரி, கொலவரி, மதவரி, மொழிவரி அனைத்துக்கும் என்ன செய்கிறார்கள், ஒரு மரண அடியாக இந்த செய்தியை சொல்கிறார்கள். இல்லாபி தக்குவா, இறையச்சத்தை தவிர. இறையச்சம் இருந்தாதான் வெற்றி அடைய முடியும். அதனால் நீ என்ன நிறத்துல வரணும்னு சொல்லி நீனா புரோகிராம் பண்ணி வர்ற வயிற்றுல இருந்து, அல்லாவா நாடுறான் அதுல வர்ற. உன்னுடைய சுய சிந்தனையில் திறமையா சிந்திக்கிற படிக்கிறன்னா உனக்கு அதுல என்ன இருக்கு, ஒரு ரோல் இருக்குது. இதுல ஒண்ணுமே இல்லையே, அல்லாவா ஏற்பாடு பண்ணி வெளியே இருந்து வர்ற. அதுல அப்போ ஒண்ணுமே இல்லை. நாங்க தமிழனா இருக்கிறனால தமிழனா பிறந்திருக்கேன், அமெரிக்கால பிறந்த இங்கிலீஷ்காரனா பிறந்திருக்கேன். அப்ப இதுல என்ன இல்லை, பெருமை இல்லை. இதுல நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள், ஒருத்தரை பாகுபாடு காட்டாதீர்கள் என்று இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இது ஒரு போதனையாக சொல்கிறார்கள்.